ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஸ்வதேஷி கேம்பெயின் இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் தமிழ்நாடுல எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, மிலிட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் கேம்பெயின் எந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படிலாம் வந்து மிலிட்டன்சிலெல்லாம் ஈடுபட்டாங்க, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுல ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் பயங்கரமாக நடக்குது. அங்கே தான் வந்து நிறைய சப்போர்ட்டும் அட்டென்ஷனும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து தமிழ்நாடுல கூடமே ஆல் இண்டியா ஃப்ளேவர் த்ரூ அவுட் இந்தியா பிரிட்டிஷ் ரூல் மேலே எப்படி கோவம் இருந்துச்சோ தமிழ்நாடுலையும் அதே மாதிரி தான் கோவம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு காமன் த்ரெட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இட் வாஸ் ஆல்சோ அண்டர்பின்டு பை தமிழ் ப்ரைட் கான்ஷியஸ்னஸ். இந்த மாதிரி காமன்னாக ஒரு ஃபீல் இருந்தாலுமே கூட நம்மளோட தமிழ் ப்ரைட் அண்ட் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் கூடமே ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. There was a deep divide in Tamil Nadu Congress between moderates and extremists. தமிழ்நாடு காங்கிரஸில் கூடமே moderates and extremists, moderates extremists அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக ஒரு டிவைட் இருந்திருக்கு, டீப் டிவைட் இருந்திருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் வெர்னாக்குலர் ஒரேட்ரின்னா என்னென்னா சொற்பொழிவு. வெர்னாக்குலர் அப்படின்றது ஒரு காமன் லாங்குவேஜ். நம்ம வந்து இப்போது தமிழில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது வெர்னாக்குலர் லாங்குவேஜ். நம்மளது ஆர்டினரி பீப்புள், அந்த பீப்புள், இண்டிஜினியஸ் பீப்புள்லாம் எந்த லாங்குவேஜ் அந்த ஒரு ரீஜனில் வந்து பேசுகிறாங்களோ அது வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ்ன்றது இப்போ நம்மளுக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் இல்லையா, ஸோ நம்மளோட லாங்குவேஜ் என்ன, தமிழ். ஸோ வெர்னாக்குலர் லாங்குவேஜ். எப்படி வந்து அந்த டைமில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் தான் பேசுகிறதுனால எல்லாருமே ஈவன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கூடமே ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜே வந்துச்சு. இல்லை நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து புரியணும்னா நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் வந்துச்சு. அது எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் தான் இந்த ஸ்வதேஷின்ற கான்செப்டே வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் தான் வருது. ஸோ இந்த பெங்காலில் தான் நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பெங்காலில் தான் நிறைய ப்ரொட்டஸ்ட்டும் நடக்குது. இப்போ பார்ட்டிஷனை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாங்க, பார்ட்டிஷன் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் அந்த ப்ரொட்டஸ்ட் அந்த பெங்கால் ரீஜனில் இருந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜாக தான் வந்து பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற இப்போ பெங்காலி என்ன பேசுவாங்க, பெங்காலியில் தான் வந்து மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி பெங்காலியில் தான் பேசுகிறாங்க. அந்த ஆடியன்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ், லேபரர்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆகிறாங்க. அதுவே இங்கிலீஷில் பேசியிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ் மட்டும்தானே இருந்திருப்பாங்க. லேபரர்ஸ் கூடமே அந்த மீட்டிங்க்கு வந்து கொஞ்சம் மாஸ்னாலே என்ன அதிகமாக நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் இந்த ஒரேட்ரினா ஸ்பீச் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஒரேட்ரி. ஸோ இங்கிலீஷ் ஒரேட்ரியிலேருந்து வெர்னாக்குலர் ஒரேட்ரிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க இல்லையா, இங்கிலீஷ் டு வெர்னாக்குலர். அதுவே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து காட்டுது. அந்த டைமில் வந்து இதுவே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக காட்டுது. ஸோ இங்கிலீஷில் பேசினா நமக்கு நிறைய பேருக்கு லேபரர்ஸ் வந்து அப்போ புரியாது. ஆனால் அந்த டைமில் வந்து பிரிட்டிஷர்ஸ் இருக்கிறப்போ இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியும். பிரிட்டிஷ் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் தானே பேசுவாங்க. ஸோ அதை பயங்கரமாக அது வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து அந்த பப்ளிக் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ பெசன்ஸு, ஃபார்மர்ஸு, லேபரர்ஸு எல்லாமே வந்து அந்த மீட்டிங்கை பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்ததும் அது ஒரு பெரிய நல்ல டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுது அந்த டைமில். ஸோ விச் ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் மாஸ் பாலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் இருக்குது. நல்ல ஒரு மாஸ் பாலிட்டிக்ஸ், மாஸ்னால் ஒரு நல்ல குரூப்பு, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற குரூப்பை வந்து நல்ல மாஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மாஸ் பாலிட்டிக்ஸ், மாஸ்னால் கொஞ்சம் ஏரியா இல்லாமல் நிறைய ஏரியாவை கூட மாஸ் பாலிட்டிக்ஸ், பெரிய பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன் தமிழ்நாடு. ஸ்வதேஷி மீட்டிங்ஸ் வந்து தமிழ்நாடுல அங்கங்கே நடக்குது. ஆனால் மரீனா பீச்சில் வந்து அடிக்கடி நடந்துட்டு இருந்திருக்கு. மரீனா பீச்சில் வந்து மெட்ராஸில் அது ஒரு ரெகுலர் சைட்டாக இருந்திருக்கு. எப்போவுமே மீட்டிங்ஸ், ஸ்வதேஷி மீட்டிங்னா மெரினா பீச் அந்த மாதிரி. ஸோ மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் இன் மெட்ராஸ் வாஸ் அனதர் வென்யூ யூட்டிலைஸ் ஃபார் சச் கேதரிங்ஸ். ஸோ மெட்ராஸ் பீச் ப்ளஸ் மூர் மார்க்கெட் இதுவுமே வந்து நல்ல ஒரு இதாக இருந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு சைட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. During this period, 1905 and 1907, there are police reports calling students dangerous and their activities as seditious. Seditiousனா தேச துரோகி அப்படின்னு சொல்லலாம். செடிஷன்
இந்த இப்போ வந்து அப்போ பிரிட்டிஷ் தானே வந்து கவர்மெண்ட் இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு என்ன அகேன்ஸ்டாக, இப்போ ஒரு கவர்மெண்ட்க்கு என்ன அகேன்ஸ்டாக பண்ணாலுமே அது வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா நம்மளையும் வந்து செடிஷியஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் போலீஸ் ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க வந்து செடிஷியஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னது ஆக்டிவாக ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன்ஸ் வந்து பப்ளிக் பிளேசஸ்க்கு வந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். 1907 வந்து பிபின் சந்திர பால் வந்து மெட்ராஸ்க்கு வராரு. யார்? பிபின் சந்திர பால் 1907 மெட்ராஸ்க்கு வராரு. அவரோட ஸ்பீச்சஸ் வந்து மெட்ராஸ் பீச்சில் வந்து அவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. அது வந்து எல்லாருக்குமே ஒரு பேட்ரியாட்டிசமை வந்து டெவலப் பண்ணுது. அந்த ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் வந்து நியூ கன்வெர்ட்ஸ் டு நேஷனலிஸ்ட் காஸ். நிறைய காமன் பீப்புள் இருப்பாங்களா, என்ன நேஷனலிசம், நம்ம வந்து சும்மா இருப்போம், நம்ம பாட்டுக்கு காலேஜ் போகலாம் வரலாம் அந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு ஒர்க் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா. எவ்வளோதான் அங்கே நேஷனலிசம் நடந்துட்டு இருந்தாலுமே அந்த டைமில் அந்த மாதிரி நியூ கன்வெர்ட்ஸ் கூட ஆயிடுறாங்களா. ஸோ காமனாக இருந்தவங்க கூட ஓகே நான் வந்து இந்தியாக்காண்டி என்னால் முடிஞ்சது ஏதோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்ற மாதிரி ஒன் நியூ கன்வெர்ட்ஸ் டு நேஷனலிஸ்ட் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The visit had a profound impact all over Tamil Nadu. So பிபின் சந்திரபாலோட விசிட் மெட்ராஸ்க்கு நல்ல ஒரு ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட், நல்ல ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்குது தமிழ்நாடுல அப்படின்னு சொல்கிறாங்க. Public speeches in Tamil languages created an audience which was absent during the formative years of the political activities in Tamil Nadu. ஸோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு தமிழ்நாடுல 1852 வந்து ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு இல்லையா. மெட்ராஸ் நேட்டிவ் சபா, மெட்ராஸ் மகாஜன் சபா அதெல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இருந்தப்போ கூட இல்லாத ஸ்ட்ரென்த்து இந்த டைமில் வந்துடுதான் பப்ளிக் ஸ்பீச்சஸில். ஏன்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் சொல்கிறாங்க இல்லையா, அதனால எல்லாருக்கும் புரியுது. ஸோ நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஓசி அண்ட் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. Swadeshi movement in Tamil Nadu came to national attention in 1906 when V.O. Chidambaram mooted the idea of launching a Swadeshi shipping venture in opposition to the monopoly of British in the navigation through coast. So navigation in the சீல வந்து கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, கப்பலில் போயிட்டு வருது, அதெல்லாம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நேவிகேஷன் வந்து ஃபுல்லாக இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் மோனோபொலி. அவங்க மட்டும்தான் நேவிகேஷன் பண்ணுவாங்க, அவங்க மட்டும்தான் இந்த ஷிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஷிப்ஸில் வாங்குவாங்க, ஷிப்ஸில் ட்ராவல் பண்ணுறது, அது அந்த பிஸ்னஸ்லாம் யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் தான். ஸோ மோனோபொலின்னா அவங்க மட்டும்தான் பண்ணுறது. ஆனால் 1906 வந்து என்ன பண்ணுறாரு, விஓ சிதம்பரம் வந்து 2 ஷிப் வாங்கிடுறாரு. அது வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு இல்லையா. அப்போ தான் வந்து நிறைய பேர் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் தமிழ்நாடுல பயங்கரமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விஓசி வந்து 1906 ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, த ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஓகேவா, வித் கேபிட்டல் ஆஃப் 10 lakh. அது வந்து 40 ஷேர்ஸ், 10 lakhs வந்து 40,000 ஷேர்ஸ் வந்து டிவைட் ஆகுது, 25 rupees ஈச். ஒரு ஷேர் 25 rupees அந்த மாதிரி. ஸோ அந்த ஷேர்ஸ்லாம் யாரெலாம் வாங்கலாம்னா, ஒன்று இந்தியன்ஸ், சிலோனிஸ் அண்ட் அதர் ஏஷியன் நேஷனல்ஸ். ஏஷியனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேர்ஸ் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஓசி வந்து 2 நேவிகேஷன் ஷிப்ஸ் வந்து வாங்குறாரு இல்லையா, 2 ஸ்டீம் ஷிப்ஸ் வாங்குறாரு. ஒன்று வந்து எஸ்எஸ் கேலியா, எஸ்எஸ், அப்புறம் இன்னொன்று வந்து எஸ்எஸ் லாவோ. So when in the other parts of India the response to Swadeshi was limited to symbolic gestures of making candles, bangles, the ideas of forging a Swadeshi steam navigation company was really spectacular. So Swadeshi like made in India ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய வந்து கேண்டில்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாம் மேட் இன் இந்தியா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா, இவர் வந்து ஒரு ஸ்பெக்டாக்குலர் மூவ், ஒரு நல்ல ஒரு பெரிய மூவ் வந்து ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. VOC invoked the rich history of the region and the maritime glory of India's past and used it as a reference point to galvanize the public opinion in favor of Swadeshi venture in the sea. ஸோ அந்த வரைக்குமே வந்து நமக்கு ஒரு இது தெரியாது, நம்ம தமிழ் பீப்புள் வந்து இந்த நேவிகேஷன் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ விஓசி என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி ஹிஸ்ட்ரி, இப்போ சோலாஸ்லாம் வந்து பயங்கரமாக நேவிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்து, நம்ம இந்தியாவோட பாஸ்ட் எடுத்து அதெல்லாம் வந்து பப்ளிக்கு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ தான் இப்படி இருக்கோம், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வதேஷி வெஞ்சருக்கு ஒரு ஃபேவர், பப்ளிக் ஃபேவர் கொண்டுட்டு வர இந்த மாதிரி ஸ்பீச்சஸ், இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு.
ஸோ இந்த இனிஷியேட்டிவ், இந்த விஓசியோட இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்க்கு, அது வந்து நிறைய நேஷனல் லீடர்ஸ்லாம் ப்ரைஸ் பண்ணுறாங்க. லோக்மான்ய திலக் வந்து எழுதுறாரு சக்ஸஸ் ஆஃப் ஸ்வதேஷி நேவிகேஷன் கம்பெனி அவரோட பேப்பர்ஸில். கேசரி, மஹராட்டா, இந்த நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ்லாம் வந்து விஓசி பற்றி புகழ்ந்து வந்து எழுதுறாங்க. அரவிந்தோ கோஷ் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு ஸ்வதேஷி எஃபர்ட்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. என்னென்னா ஸ்வதேஷி எஃபர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் டு ப்ரொமோட் த சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இவர் வந்து அவரோட ஷேர்ஸ், கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸ்வதேஷியோட எஃபர்ட்ஸையும் இவர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷேர்ஸில் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னா பண்டித் துரை அண்ட் ஹஜி ஃபக்கீர் முகமது. இவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. The initial response of the British administration was to ignore Swadeshi company. பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினச்சாங்க, நம்ம இக்னோர் பண்ணிடலாம் இந்த ஸ்வதேஷி கம்பெனியை அப்படின்ட்டு. As patronage for Swadeshi company increased, the European officials exhibited blatant bias and racial partiality against the Swadeshi steamship. அதுக்கப்புறம் இந்த ஸ்வதேஷின்னு சொல்லிட்டு நிறைய பேட்ரனேஜ்லாம் வந்த பிறகு வந்து அவங்களுக்கு வந்து லைக் என்ன நம்மளுக்கு ஈக்குவலாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அகெயின்ஸ்டாக போகணுன்னு நினைக்கிறாங்க. கோரல் மில் ஸ்ட்ரைக், மில்ல ஸ்ட்ரைக் நடக்குது. இங்கே கோரல் மில் ஸ்ட்ரைக்கில் வந்து நல்ல ஸ்ட்ரைக் நடக்குது. ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு வந்து ப்ராப்பராக வேஜஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைக் ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படி வந்து லேபரர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக மணி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ சூரட்டில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சூரட்டில் நடக்குது. அதில் வந்து விஓசி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ decided to work on building a political organization. விஓசி வந்து அப்போது இந்த செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு நல்ல பேச்சு திறன் கொண்டவங்க யாராச்சும் நமக்கு வேணும், நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா பேசி வந்து பீப்புளை வந்து லைக் மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா, இன்ஸ்பயர் பண்ணணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒரேட்டர் வேணுன்றப்போ சுப்பிரமணிய சிவா அவர் வந்து ஒரு ஸ்வதேஷி ப்ரீச்சர், அவரை வந்து இவர் மீட் பண்ணுறாரு. So from February to March 1907, both the leaders addressed meetings almost on daily basis at the beach in Thoothukudi, educating the people about Swadeshi and boycott campaign. So in the February to March வந்து 1907 ரெண்டு லீடர்ஸுமே வந்து எவ்ரிடே தூத்துக்குடி கோஸ்ட் பீச்சில் வந்து பீப்புளுக்கு வந்து எடுக்கேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்வதேஷி, அப்புறம் வந்து பாய்காட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அந்த மீட்டிங்ஸ்லாம் வந்து thousands of people வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. தீஸ் பப்ளிக் கேதரிங்ஸ் were closely monitored by the administration. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, என்னது இது இவங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து 1908 என்ன நடக்குதுன்னா, தி அப்ஜெக்ட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கோரல் மில் ஒர்க்கர்ஸ். அப்ஜெக்ட்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக, லைக் வந்து பேசிக் கம்யூனிட்டிஸும் இல்லாமல் இந்த கோரல் மில் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து விஓசியும் சிவாவும் வந்து கவனிக்கிறாங்க. என்னது ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மணி கிடைக்கிறதில்ல, அவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெக்ஸ்ட் டேஸ் போத் த லீடர்ஸ் அட்ரஸ் த மில் ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் இவங்க நோட்டீஸ் பண்ண பிறகு ரெண்டு பேருமே மில் ஒர்க்கர்ஸ்கிட்டே வந்து மீட்டிங் போடுறாங்க, லைக் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்க. அப்புறம் 1908 இந்த விஓசியும் சிவாவும் அட்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்பீச்சஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா இந்த மில் ஒர்க்கர்ஸ்க்கு, அவங்க வந்து நல்ல இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. இன்ஸ்பயர் ஆகிட்டு போயிட்டு ஸ்ட்ரைக் போட ஆரம்பிச்சுறாங்க. எங்களுக்கு வந்து ப்ராப்பராக எங்களுக்கு வேஜஸ் வேணும், எங்களை ப்ராப்பராக நீங்கள் ட்ரீட் பண்ணணும், ப்ராப்பராக ஹாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஏர்லியஸ்ட் லேபர் அஜிடேஷன்ஸ் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு கிடையாது, அப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த லேபர்ஸ்லாம் வந்து தனியாக இவங்களுக்காண்டி அஜிடேட் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதுவுமே அந்த ஃபஸ்ட்டு வந்ததில் இதுவுமே இந்த கோரல் காட்டன் மில்ஸ் கூட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த the strike of mill workers was fully backed by the nationalist newspaper. இந்த மில் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக்லாம் இருக்கு இல்லையா, நேஷ்னலிஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் தான் அது வந்து பார்த்துக்கிறாங்க, லைக் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம். ஸோ இந்த மில் ஓனர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பயப்படவும் இல்லை, அதை கேரே பண்ணலை. அவங்க மில் ஒர்க்கர்ஸ் டிட் நாட் பட்ஜ் அப்படின்னா அவங்க கேரே பண்ணலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் சப்ரஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மில் ஓனர்ஸ்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை.
திருப்பியும் இந்த ப்ரெஷர் ஒர்க்கர்ஸோட ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லீடர்ஸ்லாம் வந்து ரொம்ப டாமினன்ட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்ஸ்லலாம் தூத்துக்குடியில். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வருது ஓனர்ஸ்க்குலாம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, மில் ஓனர்ஸ் வந்து ஓகே பேசலாம், நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நெகோஷியேட் வித் ஒர்க்கர்ஸ் அண்ட் கோயின்சைட் த டிமாண்ட்ஸ், கன்சீட் த டிமாண்ட்ஸ். ஸோ ஓகே அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் டிசைடே பண்ணுறாங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. இந்த மில் ஸ்ட்ரைக்கோட விக்டரி வந்து த்ரூ அவுட் பெங்கால் வந்து பரவுது. மில் ஸ்ட்ரைக்கோட விக்டரி வந்து த்ரூ அவுட் பெங்கால்லாம் பரவுது. மிலிட்டன்ஸ்லாம் அங்கே இருக்கிற மிலிட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸால் வந்து த்ரூ அவுட் பெங்கால் வந்து இந்த மாதிரி லேபரர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி அதில் வந்து விக்டோரியஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் பெங்கால் வந்து அது பரவப்படுது. அப்புறம் அரவிந்தோ கோஷ் வந்து வந்தே மாதரம்ல வந்து என்ன சொல்கிறாருன்னா, forging a bond between educated class and the masses, which is the greatest step towards Swaraj. Forging a bond, creating a bond, like educated classக்கும் மாசஸ்க்கும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுறது, அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஸ்வராஜ். ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு அதுதான் நம்ம எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு விக்டரியும் இந்தியன் லேபர் ஒரு விக்டரியஸ் ஆகுறதுமே அது நேஷனோட விக்டரி அப்படின்னு சொல்கிறாரு. சுப்பிரமணிய பாரதி, போயட் அண்ட் நேஷ்னலிஸ்ட், இவரை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ஸ், எந்த நியூஸ் பேப்பர் வந்து சுப்பிரமணிய பாரதியை வந்து கொண்டுட்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ த க்ரோத் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் 2 லாங்குவேஜஸ்லேயும் தமிழ்நாடுல வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. லைக் அது வந்து லார்ஜர் க்ரௌடு படிப்பாங்க. அதுக்கப்புறம் லார்ஜர் க்ரௌடுக்கு வந்து அந்த நேஷ்னலிசம்ன்ற ஃபீலிங் வரும். சுப்பிரமணிய பாரதி கிடையாது, இவர் வந்து ஜி சுப்பிரமணியம். இவர் தான் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு லீடர்ஸு. நியூஸ் பேப்பர்ஸில் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் கொண்டுட்டு வந்த லீடர்ஸில் இவர் ஒருத்தர். இவர் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணால் அந்த நேஷ்னலிஸ்ட் மெசேஜ்லாம் வந்து லார்ஜர் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்புறவங்க. ஸோ இந்த ஜி சுப்பிரமணியம் அலாங் வித் 5 others, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸோடு சேர்ந்து த ஹிந்து இங்கிலீஷில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்வதேஷி மித்ரன் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் தமிழில் வருது வந்து ஸ்வதேஷி மித்ரன் விச் வாஸ் த ஃபஸ்ட் எவர் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர் வருது. 1906 அவர் வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் என்ன கண்டெம் பண்ணுறாருன்னா, இந்த பிரிட்டிஷ் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று பார்சல் பஞ்சாபில் இருக்குது இந்த பிளேஸ். இங்கே வந்து காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் இந்த பிரிட்டிஷ் எப்படிலாம் வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1906 வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வதேஷி மித்ரன் அந்த தமிழ் டைலி இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்டென்சிவாக பயங்கரமாக வந்து நேஷ்னலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பர்டிகுலர்லி விஓசி பற்றி நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவரோட ஸ்பீச்சஸ், தூத்துக்குடியில் அவரோட ஸ்பீச்சஸ் பற்றி வந்து நிறைய வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்பிரமணிய பாரதி, இப்போ தான் நம்ம சுப்பிரமணிய பாரதி வராரு. சுப்பிரமணிய பாரதி பிகேம் த சப் எடிட்டர் ஆஃப் ஸ்வதேஷி மித்ரன். ஸோ இந்த டைம் 1904 ஸ்வதேஷி மித்ரனோட சப் எடிட்டர் வந்து சுப்பிரமணிய பாரதி வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இந்தியன் நேஷனலிசம் வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெஷ் டிரெக்ஷன். அந்த டைமில் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸே ஒரு ஃப்ரெஷ் டைரக்ஷனுக்காண்டி வந்து பார்த்துட்டு இருந்தப்போ இவர் வந்து சப் எடிட்டராக ஸ்வதேஷி மித்ரனுக்கு வந்து சேர்றாரு. பாரதி வாஸ் ஆல்சோ எடிட்டிங் சக்கரவர்த்தினி. பாரதி வந்து இதுவும் எடிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மந்த்லி நியூஸ் பேப்பர். அது வந்து டோட்டலாக இந்தியன் உமன் பற்றி இருந்த நியூஸ் பேப்பரை வந்து அதில் அவர் எடிட் பண்ணிட்டு இருந்தார். 2 ஈவெண்ட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட், ஒரு கிரேட் இம்பேக்ட் வந்து சுப்பிரமணிய பாரதியார் லைஃப்பில் கொடுக்குது. ஒன்று வந்து சிஸ்டர் நிவேதிதாவை வந்து 1905 மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து ஒரு ஐரிஷ் விமன், ஷி பிலாங்ஸ் டு அயர்லாண்ட். அந்த லேடி வந்து ஷீ இஸ் த டிசிபிள் ஆஃப் விவேகானந்தா. அவங்க வந்து விவேகானந்தாவோட ஃபாலோவர். அவங்களுடைய ஐடியல்ஸ் வந்து நம்ம சுப்பிரமணிய பாரதியாருக்கு வந்து நல்ல இன்ஸ்பயர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கிரேட்லி இன்ஸ்பயர்ட் இஸ் நேஷ்னலிஸ்ட் ஐடியல்ஸ். இன்னொன்று வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து ஒரு சேர்னிங்னா மிக்ஸ், லைக் எக்ஸ்ட்ரிமிஸ்ட், மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சர்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து மிலிட்டன்ஸ்னால் எக்ஸ்ட்ரிமிஸ்ட் வந்து மாடரேட்ஸை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் வந்து மிலிட்டன்ஸ் ரிடிகுல் த மெண்டிகன்சி ஆஃப் த மாடரேட்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து பெக் பண்ணிட்டுருக்கீங்க கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் மூலியமாக வந்து பிரிட்டிஷ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ்னால் என்னது, பெட்டிஷன், அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ், அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எல்லாமே பெக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க.
இப்போ வந்து பாரதி had little doubt in his mind that the British rule had to be challenged. அவருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, பிரிட்டிஷ் ரூல் கண்டிப்பாக சேலஞ்ச்டு, கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் அப்ரோச் இருக்கணும். அந்த அப்ரோச் வந்து மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து அப்பீல் ஆனார் லாஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சூரத் செஷன் 1907 வந்து சூரத் செஷனில் வந்து காங்கிரஸ் செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ திலக்கோட வந்து அவருக்கு ஒரு மீட் பண்ணுறாரு, திலக்கை மீட் பண்ணி அவருக்கு ஒரு ஃபேனே ஆயிடுறாரு. பயங்கரமாக ஃபேசினேஷன் வந்துடுது அவர் மேலே. அதுக்கப்புறம் திலக்கோட ஒர்க்ஸ்லாம் வந்து அவர் வந்து தமிழில் வந்து அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஓகேங்களா. பாரதி எடிட்டட் தமிழ் வீக்லி இந்தியா, தமிழ் வீக்லி ஒரு தமிழ் லாங்குவேஜில் ஒரு வீக்லி வர ஜேர்னலை வந்து எடிட் பண்ணியிருக்காரு, அது இந்தியா, விச் பிகேம் த வாய்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ். அதெல்லாம் வந்து இந்த ரேடிக்கல்ஸ்க்கு வாய்ஸாக இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இவங்களும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரிலீஸ் ஆகுறது வந்து அவரது வந்து சக்கரவர்த்தினின்னா அது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் இந்தியன் விமன். ஸ்வதேஷி மித்ரன் வந்து அது டெய்லி நியூஸ் பேப்பர், அதுவுமே தமிழில் தான். ஓகேங்களா, இதுவுமே தமிழ் தான். இது வந்து வீக்லி வந்து இந்தியா, டெய்லி வந்து ஸ்வதேஷி மித்ரன், மந்த்லி வந்து சக்கரவர்த்தினி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவாவையும் விஓசியும் எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். March 9, 1907 வந்து பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆகிறாரு ப்ரிசன்லேருந்து. 6 months அவர் ப்ரிசனில் இருந்து அப்போ தான் அவர் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. எப்போனா March 9, 1907. இந்த ஸ்வதேஷி லீடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா தமிழ்நாடுல, அவங்கெல்லாம் வந்து அந்த டே வந்து ஸ்வராஜ்யா டே அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து டிக்ளேர் பண்ணி நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா. ஆனால் வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல. ஆனாலுமே விஓசி சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார் அதை வந்து டிசோபே பண்ணிட்டு அந்த பேனை வந்து டிசோபே பண்ணி திரும்பியும் வெண்ட் அஹெட் போயிட்டே இருக்காங்க. லைக் நம்ம வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுறோம் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு. தேவர் அரெஸ்டட் ஆன் March 12. அவங்க பேச்சு கேட்காம செலிப்ரேட் பண்ணதுனால March 12, 1908 வந்து ஆன் சார்ஜஸ் ஆஃப் செடேஷன், தேச துரோகம், அந்த சார்ஜஸ் அந்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு லோக்கல் பப்ளிக்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஆங்க்ரி ஆகிறாங்க, கோவப்பட்டு அந்த அரெஸ்ட்டுக்கு கோவப்பட்டு நிறைய வயலண்ட்டாக வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துட்டு அதை உடைக்கிறது இது உடைக்கிறதுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, டிசோபே பண்ணதுனால எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. முனிசிபாலிட்டி பில்டிங், போலீஸ் ஸ்டேஷன் திருநெல்வேலியில் எல்லாத்தையும் வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. மில் ஒர்க்கர்ஸ் கேம் அவுட் இன் லார்ஜ் நம்பர் டு ப்ரொடெஸ்ட் த அரெஸ்ட் ஆஃப் ஸ்வதேஷி லீடர்ஸ். மில்லில் ஒர்க் பண்ணுற நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் மில்னாலே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்களே, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது ஸ்வதேஷி லீடர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. After a few incidents of confrontation with the protesting crowd, the police opened fire and 4 people were killed. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக போலீஸ் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுட்டு 4 பேர் இறந்துடுறாங்க. 7th July 1908, VOC and Subramania Shiva were found guilty and imprisoned on charges of sedition. ஸோ July 7, 1908 வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேருமே வந்து தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசனில் வச்சிடுறாங்க. சார்ஜஸ் ஆஃப் செடேஷன், தேச துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சிவாவுக்கு வந்து 10 years டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்குது. லைக் 10 years அவர் வந்து எங்கேயாச்சும் போயிடணும், எந்த இதுலேயும் அவர் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் விஓசிக்கு வந்து லைஃப் டைம் 20 years வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால விஓசிக்கு வந்து 20 yearsக்கு வந்து தண்டனை கிடைக்கிது. விஓசி வாஸ் கிவன் another life sentence for his own seditious speech. விஓசி வந்து ஒரு seditious speech கொடுக்குறாரு, அப்படியே பிரிட்டிஷ்க்கு பயங்கர அகெயின்ஸ்டாக வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பாக படுது. அதனால அதுக்கும் சேர்த்து அவருக்கு வந்து இன்னொரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆன பிறகு பிரிட்டிஷ் வந்து ரெப்ரெஸ் பண்ணிடுறாங்க. வாஸ் நாட் லிமிட்டட் டு த அரெஸ்ட் ஆஃப் ஃபியூ லீடர்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு திரும்பவும் பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபியூ லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இன்சிடெண்ட்லாம் வந்து கம்மி பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பீப்புள் ஹூ ஹேட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் த ப்ரொட்டஸ்ட் ஆல்சோ பனிஷ்ட் அண்ட் ஹேட் டு பே புனிட்டிவ் டேக்ஸ். புனிட்டிவ்னா ஹார்ஷ் டேக்ஸ், லைக் 100 rupees. 100 rupeesனால் இப்போ 10,000 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் எல்லார் கையிலையும் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே டேக்ஸ் போட்டு
நிறைய தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் அதுக்கப்புறம் அவங்கள விடுறாங்க. ஆஷ் மர்டர். ஆஷ்ன்றவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அவங்கள எப்படி மர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ரெப்ரெஷன் ஆஃப் ஸ்வதேஷி எஃபர்ட்ஸ், ஸ்வதேஷி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடியில். அந்த சப்சிக்வெண்ட் அரெஸ்ட் அண்ட் ஹியூமிலியேஷன் ஆஃப் ஸ்வதேஷி லீடர்ஸ் ஜெனரேட்டட் ஆங்கர் அமாங் த யூத். அந்த ஸ்வதேஷி எஃபர்ட்ஸ்லாம் வந்து சப்ரெஸ் பண்ணுறது எப்படி, அங்கே அந்த இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாதானே அந்த மூமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி தூத்துக்குடியில் வந்து நிறைய ஸ்வதேஷி லீடர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து அங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் வந்து ரொம்ப கோவம் வருது. ஸோ அதனால் ஒரு பிளான் வந்து போடுறாங்க திருநெல்வேலியில் இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி. A sustained campaign in the newspapers about the repressive measures of the British administration also played a decisive role in building people's anger against the administration. ஸோ நியூஸ்பேப்பர்ஸில் எல்லாம் இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படிலாம் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்பேப்பர்ஸில் எல்லாம் வந்துட்டு இருந்தது கூடமே பீப்புளோட ஆங்கருக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. June 1911, the collector of Tirunelveli, Robert Ashe, was shot dead at Maniachi railway station by வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் வந்து ஷூட் பண்ணிடுறாரு திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் ஆஷை. எப்போன்னா June 1911. Born in Travancore state in 1880, he was employed as a forest guard. இவர் வந்து எப்போ பிறக்கிறாருன்னா 1880 ட்ராவன்கூரில் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக வந்து புனலூரில் வந்து ட்ராவன்கூர் ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து இந்த ரேடிக்கல் குரூப், இந்த வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, வயலன்ஸால் சேஞ்ச் கொண்டுட்டு வர்ற குரூப்பில் இவரும் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. கால்டு பாரத மாதா அசோசியேஷன். பாரத் மாதா அசோசியேஷனில் வந்து இவருமே ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. அந்த அசோசியேஷனோட எய்ம் என்னென்னா யூரோப்பியன்ஸை வந்து கில் பண்ணணும், யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸை வந்து கில் பண்ணணும். அதுதான் ஒரு இந்தியன்ஸ்க்கெலாம் இன்ஸ்பயர் பண்ணும் ரிவால்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம இப்படி கொலை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க பயந்துட்டு போயிடுவாங்க. அது வந்து ஸ்வராஜ் வந்து நமக்கு கிடைச்சிரும், அதுதான் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற குரூப். அவங்களோட எய்மே அதுதான், லைக் கில்லிங் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ். ஸோ வாஞ்சிநாதன் வந்து விவி சுப்பிரமணியம் கிட்ட பாண்டிச்சேரியில் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிக்கிறாரு ரிவால்வர் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம். ஸோ ஆஃப்டர் ஷூட்டிங் ஆஷ் அட் தி மணியாச்சி ஜங்ஷன், வாஞ்சிநாதன் ஷாட் ஹிம்செல்ஃப் வித் த சேம் பிஸ்டல். ஸோ ஆஷை கொன்னுட்டு அவரை கொன்னுக்கிட்டு இறந்துடுறாங்க அந்த ஜங்ஷன்லேயே. ஸோ த ஆஃப்டர் மாத் ஆஃப் தி அசாசினேஷன், அந்த அசாசினேஷனுக்கு அழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஸோ ட்ரையல், இப்போது அவங்க ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரையல் க்ரியேட் பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. So the British government was able to establish that VVS and other political exiles in Pondicherry were in close and active association with the accused in the Ash murder conspiracy. ஸோ பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சிடுறாங்க விவி சுப்பிரமணியம் அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸைல்ஸ் இந்த பாண்டிச்சேரியில். இப்போது பிரிட்டிஷோட ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா தமிழ்நாடு நேஷ்னலிஸ்ட்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நேஷ்னல் லீடர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. பாண்டிச்சேரி வந்து அது ஃப்ரெஞ்ச் காலனி இல்லையா, அங்கே வந்து பிரிட்டிஷ் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் எக்ஸைல்ஸ் நிறைய நேஷ்னலிஸ்ட்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற பீப்புள் விவிஎஸ்லாம் வந்து மர்டர் கான்ஸ்பிரசியில் வந்து அந்த அசோசியேஷனில் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. த கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் grew more suspicious with the பாண்டிச்சேரி குரூப்ஸ். கொலோனியல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு மெயினான காரணமாகவே இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப டவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. Such an atmosphere further scuttled the possibility of nationalist propaganda and their activities in தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கெலாம் போன பிறகு தமிழ்நாடுவில் வந்து நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் எப்போ தமிழ்நாடுவில் திரும்பவும் அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்லாம் ரைஸ் ஆகுதுன்னா ஹோம் ரூல் மூமெண்ட் இன் 1916 அந்த டைமில் தான் திரும்பவும் வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.